Hey guys, good morning. This is Jagdish Kumar. In today's session, we are going to discuss about Java environment. So, Java environment. அப்படின்னா என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் பார்த்தோம். லைக் அந்த கம்பைலர், இன்டர்பிரட்டர், அந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ், எப்படி கம்பைலர் ஒர்க் ஆகுது, எப்படி இன்டர்பிரட்டர் ஒர்க் ஆகுது, அப்புறம் எப்படி ஜாவா கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ஜாவா கோடில் பைட் கோட்னா என்ன, ஓகே, அதுக்கப்புறம் ஜேவிஎம்மோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக ஜிட் கம்பைலர்ஸ் இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராமை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு மிஷினில் நம்ம ஜாவா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாவா என்விரான்மெண்ட் பற்றி ஒரு கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்கமிங் கிளாஸஸில் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஜாவா என்விரான்மெண்ட் செஷன். ஸோ லெட் us start. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது the difference between JDK with JRE with JVM and also difference between Java technology and Java environment. Okay, fine. ஸோ ஃபஸ்ட்டு JDK, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். சரி, நீ ஒரு ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஜாவா என்விரான்மெண்ட் தேவை. அந்த ஜாவா என்விரான்மெண்ட்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் JDK. இது ஒன்றுமே இல்லை, உங்கள் மிஷினில் நீங்கள் ஒரு ஜாவா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் JDK இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஜாவா ஸ்பெஷல் எடிஷன் சாஃப்ட்வேர் ஏதோ ஒரு வெர்ஷன், இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்படின்னா நீங்கள் JDK இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் ஜாவா டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ஒரு ஜாவா என்விரான்மெண்ட். அது JDK இருந்ததுன்னா உங்களால் கம்ப்ளீட்டாக ஒரு ஜாவா அப்ளிகேஷன் டெவலப்பும் பண்ண முடியும், எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும். கோடு டெவலப் பண்ணி ரன் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக JDK இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அதுக்குலாம் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா, இதுதான் JDK. ஸோ JRE, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னா என்னென்னா, உங்கள் மிஷினில் நீங்கள் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டை மட்டும் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியாது. ஆனால் வேறு ஒருத்தர் டெவலப் பண்ண ஜாவா அப்ளிகேஷனை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும், உங்களால் ரன் பண்ணி பார்க்க முடியும். Okay, Java runtime environment is only for running the Java application, not for developing the Java application. நீங்கள் JDK இருந்ததுனாவே அதுக்குள்ளே JRE ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். JDK இருந்ததுன்னா அதுக்குள்ளே JREயும் ஒன் ஆஃப் த பார்ட் தான். பட் நீங்கள் JREயும் தனியாக இன்ஸ்டால் பண்ண முடியும், ஒன்லி ஃபார் ரன்னிங் த ஜாவா அப்ளிகேஷன். JDK இருந்ததுன்னா டெவலப்பிங் அண்ட் ரன்னிங் ரெண்டுமே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், JDKக்குள்ளே JREயாக இருக்குது. ஓகேங்களா, ஃபைன். JVM எப்படி இருக்குன்னா, JR இருந்தால் JVM அதுக்குள்ளே தானாக இருக்கும், JR இருந்தாலே JVM இருக்கும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் JVM எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ JVM இஸ் ஆக்சுவலி டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்வெர்ட்டிங் த ஜாவா பைட் கோட் இன்டு மெஷின் கோட். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லுவாங்கள்ல, JVM இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் அஸ் டு கன்வெர்ட்டிங் த பைட் கோட் இன்டு மெஷின் கோட்னு. அது ஏன்றது நான் ப்ரீவியஸ் வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் JVMக்குள்ளே நிறைய யூட்டிலிட்டிஸ் இருக்குது, ஜாவா கிளாஸ் லோடர் இருக்குது, பைட் கோட் வெரிஃபையர் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் இன்ஜின் இஸ் ஹேவிங் இன்டர்பிரட்டர் அண்ட் ஜிட் கம்பைலர், இதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ JVM இஸ் அ பார்ட் ஆஃப் JRE. ஸோ அந்த JVM இஸ் அ பார்ட் ஆஃப் JRE தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம் JRE இருந்தால் ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். காரணம் அதுக்குள்ளே JVM இருக்குது. ஸோ JVM ஒன்று போதும் ரன் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே இருக்க எக்ஸிக்யூஷன் இருந்துக்கலாம், அதுக்குள்ளே இருக்க இன்டர்பிரட்டர் இஸ் ரன்னிங் த ப்ரோக்ராம். ஸோ இங்கே பாருங்கள், JVM இஸ் இன்டர்பிரட்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரன்னிங் த ப்ரோக்ராம் லைன் பை லைன்ட்டாங்க. ஸோ JVM இங்கே இன்டர்பிரட்டர்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா, பட் நமக்கு தெரியும் JVMக்குள்ளே எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே, இன்டர்பிரட்டர் இஸ் இன்சைட் த JVM only. ஸோ JVM இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் த பைட் கோட் இன்டு மெஷின் கோட். ஸோ நவ் இங்கே என்ன கன்க்ளூஷன் ஆகுது, JVM இஸ் இன்சைட் JRE. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் JVM வித் JRE வித் JDK ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே JRE வந்துடுது பாருங்கள். இது உள்ள ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கா, JRE. ஸோ JR இருந்ததுன்னா அதுக்குள்ளே JVM இருக்குது, ப்ளஸ் JDKன்னா அதுக்குள்ளே ஒரு டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு JDK இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் டூல்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ஜாவா அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணலாம், கம்பைல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். JR இருந்ததுன்னா அதுக்குள்ளேயே JRE இருக்குது. ஸோ தட் உங்களால் ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் கோடை டெவலப் பண்ண முடியாது, பட் ரன் மட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ JVM இருந்தது அப்படின்னா that is actually responsible for running your code, which is converting bytecode into machine code. Okay, so JRE la JVM plus adukku supporting libraries JRE la irukku. Okay, so when we install JDK we will get JRE plus development tools.
when you install JRE alone we'll get JVM plus libraries. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் மெயின் திங். ஒரு ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு யூ நீட் JDK. So that JDK then you can also run. If you have only JRE, you can able to only run the program. Who is responsible for that? JVM is actually responsible for that. Okay, fine. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா JDKக்குள்ளே தான் JRE ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு ஃபுல்லி ஃபீச்சர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் கரெக்டாக JRE ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸு. ஸோ JREக்குள்ளே JVM ப்ளஸ் library இருக்குது. ஸோ அந்த டெவலப்மெண்ட் டூல்ஸ்க்கு என்ன இருக்குன்னு பார்க்குறேங்க, டிபகர். நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா அந்த கோடில் இருக்க பக்கையோ எரரையோ லொக்கேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது டிபகரோட வேலை. ஓகேங்களா? கம்பைலரோட வேலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்ப்ளீட்லி கம்பைல் த கோடு இல்லை கம்ப்ளீட் டு மெஷின் கோட். ஐ மீன் ஜாவா பொறுத்த வரைக்கும் மெஷின் கோட் இல்லை, ஜாவா பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட் டு பைட் கோட் கம்பைல் பண்ணுறது, கம்பைல் டைமில் கம்பைலர். ஸோ இங்கே ஜாவா டாக்னு ஒரு புதுசாக ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கமெண்ட் ஜென்ரேட்டர். ஓகே, டாக்குமெண்ட் ஜென்ரேட்டர். என்னோட சோர்ஸ் கோடை இந்த ஜாவா டாக் டூல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு HTML டாக்குமெண்ட்டாக மாற்றும். ஸோ தட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கிளாஸு, ஒரு மெத்தடு, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்துக்குமே ஒரு சம்மரி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ ஜாவா டாக்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ JDK இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ் ஃபார் எனி ஜாவா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் கோட் ரன் பண்ணலாம், வி கேன் எக்ஸிக்யூட் த கோட், வி கேன் லான்ச் த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு JDK தான் தேவை. ஸோ இதுதான் வந்து JDKவோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ எப்படி ஒரு ஜாவா கோட் ரன் ஆகுது நமக்கு இதை நல்லாவே தெரியும். பட் திரும்பி ஒரு முறை பார்க்கலாம். எப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஜாவா கோடு .java ஃபைலாக நம்ம சேவ் பண்ணுறோம், அதை கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் ஆனதுக்கப்புறம் அது .class ஃபைலாக மாறுது, அதுக்குள்ளே பைட் கோட் இருக்கும். ஸோ இது எங்கே நடக்குது? கம்பைல் டைமில் நடக்குது. ஓகே, கம்பைல் டைமில் நடக்குதுன்னா அந்த கம்பைல் டைமை யார் ஹேண்டில் பண்ணுறா? JDKக்குள்ளே அந்த கம்பைல் டைம் நடக்குது. அதான் சொன்னேன், JDK தான் உங்களால் கோடு டெவலப் பண்ணி கம்பைல் பண்ண முடியும். ஸோ அந்த JDKக்குள்ளே தான் கம்பைலர் இருக்குது, அதனால தான் கம்பைல் டைம் அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? டேட்டா கிளாஸ் லோடர். இது நம்ம அப்படின்னு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் லோடர் என்ன பண்ணோம்? அந்த பைட் கிளாஸ், இந்த பைட் கோடில் இருக்க அந்த .class ஃபைலை கிளாஸ் லோடர் தான் என்ன பண்ணுது? ரேம்குள்ளே புஷ் பண்ணுது. ரேம்குள்ளே தான் JVM இருக்குது. ஸோ அதனால் கிளாஸ் லோடருக்குள்ளே கொண்டு வருது. அதுக்கப்புறம் அங்கே பைட் கோட் வெரிஃபையர் அந்த கிளாஸை வந்து வெரிஃபை பண்ணுது, அந்த கிளாஸ் ஃபைலை. ஸோ வெதர் இட் வாஸ் கம்பைல்டு ப்ராப்பர்லி, அது கம்பைல் பண்ணது ஒரிஜினலாக ஒரு கம்பைலர் தானா, ஜாவா கம்பைலர் தானா, வேறு ஏதாவது கம்பைலர் யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்லை ஏதாவது வைரஸ் வந்திருந்தாலும் நம்ம வேறு ஏதாவது கம்பைலர் யூஸ் பண்ணி தான் இஸ் கன்சிடர்ஸ் வைரஸ். ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு பைட் கோட் வெரிஃபையர். அதுக்கப்புறம் இன்டர்பிரட்டர் தான் என்ன பண்ணுது? As usual, it's also a kind of compilation. ஏன்னா லைன் பை லைன் கம்பைலேஷன். ஒரு லைனை இன்டர்பிரேட் பண்ணோம், இமீடியட்டாக அது ப்ராசர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ லைன் பை லைன் கம்பைலேஷன். ஒன்ஸ் அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் ஜாவா கோட் ரன் ஆகுது. இங்கே நம்ம என்ன பார்க்கணும்னா, கம்பைல் டைம். ஸோ அந்த கம்பைல் ஆகுது, அந்த கம்பைல் டைம் இஸ் ரெஸ்பான்சிபிள் பை JDK. ஸோ JDK இஸ் டேக்கிங் தட். இந்த கம்பைல் டைம் வந்து ஹேண்டில் பை JDK. அப்போது இந்த லோடிங்கு, பைட் கோடு, இன்டர்பிரேட்டர் ப்ரோக்ராம் ரன்னிங் இதுவாக வந்து யார் பார்த்துக்காங்கன்னா JRE. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரோட நெசசரி புரியும். உங்களுக்கு JDK இருந்ததுன்னா உங்களால் கோடு எழுதி கம்பைலும் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ரன்னும் பண்ண முடியும். ஸோ கம்பைலேஷன் ப்ராசஸ் வரைக்கும் JDK பார்த்துக்குது, ரன்னிங் டைம் வந்து JRE மட்டும் பார்த்துக்குது. ஓகேங்களா? அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் JRE மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் கூட உங்களால் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்க முடியும். பட் சம் வந்து டெவலப் பண்ணி கம்பைல் பண்ணதை. இதே நீங்கள் JDK இருந்தீங்கன்னா JDK ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு பாருங்க. கம்பைல் டைம் வந்து அந்த JDKயோட டெவலப்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிடலாம். வேற ரன் டைம் வந்து JRE alone is taking care, whereas JVM is responsible for that. Okay, so during code execution, JVM with some libraries in JRE is help the code to running. புரியுதுங்களா? Okay, fine. Now, another important topic, what is Java technology? ஸோ பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். வாட் இஸ் ஜாவா டெக்னாலஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த JDK, JRE, JVM இதுதான் ஜாவா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்ஃபியூஷன் போகிறதுக்காக தான் இந்த டாபிக். வாட் இஸ் ஜாவா டெக்னாலஜி அப்படின்னா, சரி நம்ம ஜாவா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட டூல்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய நம்ம இப்போ பார்த்தோம், இந்த JRE, JVM எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாவாக்குள்ளே நிறைய ப்ரீடிஃபைன் லைப்ரரிஸ் இருக்குது. இந்த லைப்ரரிஸ் தான் நான் சொல்கிறது. லைப்ரரிஸ் இருக்குது, நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லைப்ரரிஸு இல்லை பேக்கேஜஸ் சொல்லுவாங்க, ஜாவாவில் பேக்கேஜஸ்ன்னு நிறைய சொல்லுவாங்க. அதுதான் லைப்ரரிஸ் தான் விச் யூஸ் டு டெவலப் ஏ ஜாவா அப்ளிகேஷன் இஸ் கால்ட் ஜாவா டெக்னாலஜி. நாம் உருவாக்குற ஒரு ஜாவா அப்ளிகேஷனை, நாம் உருவாக்குற ஒரு சப்போஸ் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் ஆகட்டும், ஓகேங்களா, இல்லை ஏதோ ஒரு கேமிங் அப்ளிகேஷன், நம்ம பண்ணுற ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேக்கேஜஸ்லாம் இருக்குல்ல நம்ம ஜாவா லைப்ரரியிலேருந்து, அதுதான் வந்து ஜாவா டெக்னாலஜி.
ஸோ அந்த லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. இப்போ சம் கோர் லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா java.util லைப்ரரின்னு சொல்லுவாங்க, java.lang, java.io இன்புட் அவுட்புட், java.sql, இந்த மாதிரி நிறைய. இது 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 ரொம்ப கம்மி. இந்த மாதிரி 4 லைப்ரரி தான் இருக்குது. பட் இன்னும் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்குது. ஒரு லைப்ரரிஸ்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். நம்ம ஜாவா பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் தான் மெத்தட்ஸ் இருக்கும். எல்லா மெத்தட்ஸும் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ த லைப்ரரிஸ் ஆர் பேக்கேஜ் விச் இஸ் ஆக்சுவலி வேர் யூசிங் ஃபார் டெவலப்பிங் த ஜாவா அப்ளிகேஷன் இஸ் கால் ஜாவா டெக்னாலஜி. ஸோ ஜாவா என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா அதுதான் நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தோம். என்விரான்மெண்ட்னா என்ன? இட் இஸ் எ கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் இன் அவர் சிஸ்டம் ஃபார் டெவலப்பிங் தி ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ஜாவா என்விரான்மெண்ட் வேணும்னா உங்கள் சிஸ்டமில் ஜாவா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். தட் இஸ் வாட் ஜேடிகே இஸ். நீங்கள் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணிக்கணும், மஸ்ட்டு. அது இருந்தால் தான் உங்களால் ஜாவா என்விரான்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு you can able to develop your Java application, you can able to execute your Java application, you can able to launch your Java application. ஓகேங்களா? ஸோ JDK is very very must if you want Java environment. ஓகே, ஃபைன். இன்னொரு விஷயம் இருக்குது, IDE, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ IDE இருந்தது அப்படின்னா உங்களால் உங்கள் கோடை ரொம்ப மாடர்னாக, ரொம்ப லெஸ் டைமில் சப்போர்ட்டிவாக உங்களால் ஒரு கோடை ரைட் பண்ணி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஜாவா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அடுத்து என்னது ப்ரோக்ராமை என்டர் பண்ணணும், கம்பைல் பண்ணல, அது எப்படி பண்ண போகிறீங்கிறது தான் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஐடிஇ இருந்தது அப்படின்னா, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இருந்ததுன்னா நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணி எடிட் பண்ணி ஃபர்தராக அதுக்கு நடக்க வேண்டிய கம்பேரிஷன், டீபக்கிங்கு, இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஐடி இல்லைனாலும் உங்களால் கண்டிப்பாக ப்ரோக்ராமை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எப்படி பண்ணுவீங்க? ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸு, ஐடியெலாம் யூஸ் பண்ணாதீங்க, பிகினர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஐடி இல்லாமல் தான் நீங்கள் ஜாவா அப்ளிகேஷன் பண்ணணும். சரி, நீங்கள் ஐடி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஐடி இல்லாமல் நீங்கள் ஜாவா கோட் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் முதல்ல ஜேடிகே உங்கள் சிஸ்டமில் இருக்கணும். நீங்கள் ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ட இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? இருந்தால் மட்டும் தான் உங்களால் ஒரு ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஒன்றுமே இல்லை, நோட் பேட் இருக்குல்ல, டெக்ஸ்ட் எடிட்டர், அதில் நீங்கள் உங்கள் ஜாவா கோட் எழுதணும். அதை .java ஃபைலை சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு அந்த .java ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம ஜாவா கம்பைலரை கால் பண்ணி கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் அதிலே ரன் பண்ணி நம்ம அதிலே அவுட்புட் பார்க்கலாம். ஓகேங்களா? பட் இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. என்னென்னா இந்த ப்ராசஸில் ஒரு எரர் வந்தால் நம்ம கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஸ்டில் இது ஒரு நல்ல ப்ராசஸ். இதுதான் ஏர்லியராக பண்ணிட்டு இருந்தாங்க. எனி பிகினர்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு நிறைய லேர்னிங் இருக்குன்றது ஒரு பாயிண்ட்டு. பட் ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகினர்ஸே கூட ஐடியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது இல்லை. அதில் ஒரு நல்ல லேர்னிங் இருந்தாலும் கொஞ்சம் சம்டைம்ஸ் நமக்கு எரர்ஸ் வருது. அதெல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதுல கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது தான் ஐடிஸ் இருக்குது. ஐடின்றது அது ஒரு சாஃப்ட்வேர். the software is supporting for you to develop the Java application. The developers ஒரு supporting software தான் அது. ஸோ ஜேடிக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நெட்பீன்ஸு இல்லை எக்லிப்ஸு, இது இன்டெல்-ஐஜி, இந்த வெப்ஸ்பியர் அப்ளிகேஷன் டெவலப்பர், அந்த மாதிரி நிறைய ஐடிஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஐடி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பாப்புலர்னா இந்த எக்லிப்ஸ், நெட்பீன்ஸு, இன்டெல்-ஐஜிலாம் ரொம்ப பாப்புலர். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நெட்பீன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த ஐடி இருக்கிறதுனால என்ன ஆகுது, அதுக்குள்ளேயே சோர்ஸ் எடிட்டர் வருது, அதுக்குள்ளேயே கம்பைலர், இன்டர்பிரட்டர், டீபக்கர் எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடுது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு செமிகாலம் மிஸ் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா அது ஒரு இண்டிகேஷன் கொடுத்துரும், ஒரு இண்டிகேஷன் மார்க் வரும். ஆனால் நமக்கு ஒரு கிளாரிட்டி உடனே கிடச்சிருவாங்க. நம்ம செமிகாலம் மிஸ் பண்ணிட்டோம், நாமளே அது கரெக்ஷன் கொடுத்துருவோம். நீங்கள் பாட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணுறீங்க, ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தடை, ஆனால் நீங்கள் அந்த பர்டிகுலர் பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். எப்படி ஒரு ப்ரோக்ராம் எடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ, எடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக அந்த பர்டிகுலர் மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எரர் வருதில்ல. ஸோ அந்த மாதிரி இது முன்னாடியே நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துரும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சியில் நீங்கள் ஒரு ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணவே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் math.h இன்க்ளூட் பண்ணவே இல்லை, நீங்கள் பாட்டு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பைல் பண்ணும்போது தான் எரர் உங்களுக்கு காட்டுது. பட் இதில் அப்படி கிடையாது. நெட்பீன்ஸில் இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் ஜாவாவோட மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஃபங்க்ஷன் தான் இதில் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெத்தடு எந்த பேக்கேஜ் இருக்கோ அந்த பேக்கேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிருக்கணும். இல்லைனா அது இம்மீடியட்டாக நீங்கள் இப்போ கோட் எழுதிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அந்த எரர் காமிச்சிடும். ஸோ தான் நம்ம அலர்ட் ஆகி ஓகே ஃபைன் சொல்லிட்டு அந்த படிக்கிற பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த ஐடி சஜஸ்ட் பண்ணோம். கம்பைல் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கமாண்ட்லாம் எதுவுமே கொடுக்குறது, ஜஸ்ட்டு மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும், அது பாட்டு கம்பைல் ஆகி ரன் ஆகி கொடுத்துரும் ப்ரோக்ராமை.
ஸோ ஐடி வந்து உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராமே நீங்கள் வந்து ஈஸியாக ஐடியில் எழுதலாம். சப்போர்ட்டர் ஐடி இஸ் a வெரி குட் சப்போர்ட் ஃபார் டெவலப்பர்ஸ். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நான் சொல்லுவேன்னா, ஐ அக்ரி தட் நீங்கள் வந்து கண்டிப்பாக டெக்ஸ்ட் எடிட்டரு இதெல்லாம் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். ஐ அக்ரி தட். பட் ஸ்டில் இப்போது ரீசெண்டாக என்னோட சர்க்கிளில் இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் வந்து லைக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கொடுக்குற சஜஷன் என்னென்னா, எனிஹவ் தே ஆர் கோயிங் அண்ட் ஒர்க்கிங் இன் ஐடியூ ஒன்லி. இட் பெட்டர் டு ப்ராக்டிஸ் ஐடியூ பை நவ் இட் செல்ஃப். எப்படியும் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால இப்போயே நம்ம ஐடியில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதில் ஒரு ஃப்ளோ நமக்கு கிடச்சிரும். தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஓகே, ஸோ ஐடியில் நமக்கு ஈஸியாக பண்ணும்போது நம்ம நிறைய காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி இஸ் குட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் ஐடி யூஸ் பண்ணலாம். பட் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறது ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் ஐடி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணனாலும் சரி, நீங்கள் ஜாவா ரன் பண்ணுறது கண்டிப்பாக ஜேடிகே இஸ் மஸ்ட். அது ஆப்ஷனல் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஜேடிகே வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டு. அதனால் வந்து நீங்கள் ஜேடிகே வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லும் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்முக்கான ஜேடிகே தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். விண்டோஸ்க்கு தனியாக, லினக்ஸ்க்கு அண்ட் மேக். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். தேங்க்யூ.